எங்களை கடைசி காலத்துல மகன் பாத்துக்குவான், மகள் பாத்துக்குவான்னு கனவு கண்ட பெற்றோர் அந்த பிள்ளைகளின் துரோகங்களை சுமந்து இப்படி பொங்கல் விழாவை நடனமாடி கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெற்றோரை சாலைகளிலும் முதியோர் இல்லங்களிலும் ஒப்படைத்துவிட்டு உங்கள் பிள்ளைகளோடு இன்று வீட்டில் பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கும் உள்ளங்களுக்கு இந்த தொகுப்பு. பச்சை நரம்புகள் வெடிக்க, சிகப்பு ரத்தங்கள் சிதற, பசும்பொன் நிறத்தில் அந்த பிள்ளை பிறக்க, ரணவேதனையில் மரண வாயில் வரை சென்று வந்தவளையும், பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் ஓடி ஓடி உழைத்து பாடான்னு ஓய்வெடுக்க வேண்டிய அப்பாவையும், தன்னையும் தனது குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடிய சுயநலமுள்ள குடும்ப பிள்ளைகளால் அனாதையாக சாலையில் விட்டுவிட்டு போனவர்களை தத்தெடுத்து அடைக்கலம் கொடுத்திருக்கும் ஆனந்தம் முதியோர் இல்லத்தில் இன்று பொங்கல் விழா நடந்திருக்கிறது. அங்கிருக்கும் முதியோர்கள் மற்றும் ஆதரவற்றவர்களுடன் இந்த வருடம் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து நாங்களும் இருக்கிறோம் என்ற சமூக அமைப்பினர் அது குறித்த நிகழ்ச்சி தகவலை நமக்கு பகிர்ந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை பகுதியில் நாங்களும் இருக்கிறோம் சமூக அமைப்பு சார்பாக அந்த முதியோர்களுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளையாக சென்று அவர்களுக்கு புத்தாடைகளை வாங்கி கொடுத்து அந்த முதியோர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து உறவுகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலரையும் மகிழ்வித்த தருணம்தான் இது. அந்த முதியோர்களுக்கு பிடித்த உணவுகளை வழங்கி மகிழ்வித்து பிள்ளைகளுக்கு பிள்ளையாய் நாங்களும் இருக்கிறோம் என கரம் கொடுத்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன. நீங்க எப்பயும் உங்களுக்கு யாரும் இல்லை அப்படின்லாம் நீங்க எப்பயும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இங்க எல்லாமா சகோதரனும் சகோதரியும் இருக்காங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க, இனியும் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்களும் கூட அதை தான் நாங்கள் அடிக்கடி சொல்றோம். நீங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எப்பயுமே கவலைப்பட வேண்டாம். உங்களுக்காக எங்களது நாங்களும் இருக்கிறோம் குடும்பம் எப்போதுமே தயாராக இருக்கிறது. இந்த ஆனந்த முதியோர் இல்லத்திற்காக வேண்டிய வேலைகளை செய்வதற்கு நாங்கள் எப்பவுமே தயாராக இருக்கிறோம்.